நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியிருப்பதாக நடிகை நயன்தாரா மீது நடிகர் தனுஷ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, இது குறித்தான விரிவான விவரம். நடிகை நயன்தாரா தன்னுடைய திருமண ஆவண படத்துக்கு நடிகர் தனுஷினுடைய ஒண்டர்பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி நடிகை நயன்தாராவிற்கு தனுஷ் தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து நடிகை நயன்தாரா வெளியிட்டுள்ள அறிக்கை என்பது தமிழ் மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரையுலகில் ஒரு பெரும் அச்சுவலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நடிகை நயன்தாராவிற்கு எதிராக நடிகர் தனுஷினுடைய வண்டர்பார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷ் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், மும்பையை சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி வண்டர்பார் நிறுவனம் சார்பில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அஜய் குமார் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் சென்னையில் வசிப்பதாக கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்ய வண்டர்பார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளார்கள். மேலும் தனுஷ் தொடர்ந்த வழக்கு நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவன் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். எத்தனை நாட்களுக்குள் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகேஸ்வரி? ஸ்ரீதர், இன்று நாம் பார்க்கும் பொழுது நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகை நயன்தாராவிற்கு எதிராக நடிகர் தனுஷினுடைய அந்த ஒண்டர்பார் நிறுவனம் நயன்தாராவிற்கு எதிராக தான் சிவில் வழக்கு தொடர வேண்டும் என்றுதான் அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் தனுஷினுடைய மனுவை அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அப்துல் குத்துஸ் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். மேலும் தனுஷ் தொடர்ந்த அந்த வழக்கு தொடர்பாக நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவன் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார்கள். இந்த வழக்கு என்பது மீண்டும் பட்டியலிடும் போதுதான் தெரியும் நமக்கு. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.